சிம்பிளான ஒரு விஷயம். உலக மக்கள் யாருமே இந்த போர்களை விரும்புறதில்ல. முஸ்லீம்களும் விரும்புறதில்ல, கிறிஸ்தவர்களும் விரும்புறதில்ல, இந்துக்களும் விரும்புறதில்ல. அதாவது பேசிக்கான மனிதர்கள், ஹியூமன்ஸ பத்தி பேசுறேன். ஸோ பாலிடிக்ஸ் பண்றானுங்களா அவங்கள பத்தி பேசல. இவனுங்க பண்றத யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் நாட்டுல எண்ணெய் விக்கிறான். அவன் நாட்டுல நீ உன் காச குடுத்து வாங்கிக்க. இன்னொருத்தன் வந்து உன் காச குடுத்து வாங்கிக்குவான். நீ சூப்பர் பவரா இருக்கணும், நீ நாட்டாமையா இருக்கணும்னு சொல்லிட்டு மத்த நாட த்ரெட்டன் பண்ணி, அங்க இருக்க அதிபர்கள வந்து உனக்கு ஏத்த மாரி இயங்க வைக்கிறது, அதுக்காக ஹனி ட்ராப் பண்றது, இந்த மாரி கேவலமான வேலைகள் செஞ்சு தான் அரசியல் நடத்துறானுங்க. அப்ப இந்த மாரி அரசியல் சரியான அரசியலா? எப்ஸ்டீன் ஃபைல்ன்னு சொல்லி ஒண்ணு கொடூரமான ஒரு விஷயம் வெளிய வந்துச்சு. இந்த கொடூரமான விஷயத்துக்கு பின்புலத்துல இருந்த எல்லா நாட்டு அதிபர்களும், எல்லா நாட்டு தலைவர்களும், எல்லா நாட்டு பணக்காரனும் இருக்கான்னா, அவனுங்க ஃபுல்லா இந்த நாட்டுக்கு முக்கியமான ஆட்களா? அதாவது மதிப்புக்குரிய ஆட்களா? இந்த தற்குறி தருதலை கூட்டம் தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆண்டுட்டு இருக்கு அப்படின்னா, தவறான கைகளில் உலகம் போயிட்டு இருக்கு. இந்த சாத்தானுடைய பிடியில் போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியலையா? சரி, அத கூட விட்டுருங்க. பேசிக்கா வரேன். கான்ஸ்பிரசி தியரிலாம் இல்ல. பேசிக்கா நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். அடிப்படையா பார்க்கக்கூடிய ஒரு ஆள்ட்ட கேட்கிறேன். இந்த அமெரிக்கா ட்ரம்ப் போய் ஈரான்ல அட்டாக் பண்ணாம, ஈரான் அந்த அதிபர அட்டாக் பண்ணாம நேர்ல மீட் பண்ணி, "ஏன் நீ எதுக்கு கூப்பிடுற பேச்சுவார்த்தைக்கு? நீ போக வேண்டியதானே? ஏங்க நான் வரேங்க உங்க நாட்டுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாதுகாப்பு படை நீ தான் பெரிய புலி ஃபயர்ல உன் பாதுகாப்பு படையை தூக்கிட்டு நீ நேரா ஈரானுக்கு போயிருக்க வேண்டியதானே? மரியாதை குடுத்துருக்கலாம்ல அவருக்கு. அவரோட தேவை தான் உனக்கு தேவைப்பட்டிருக்கு. ஸோ நீ சூப்பர் பவரா இருக்கணும்னா அவரோட தேவை உனக்கு தேவை. அதுன்னு ஏறி மிதிக்கிறது நீ இறங்கி போயிருக்கணும். இறங்கி போய் இந்த மாரி இருக்குங்க. வாங்கங்க டீலிங் பண்ணிக்கோங்க. இதுல என்னங்க இருக்கு? நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ்ங்க அப்படின்னு போயிட்டா, இணக்கமான ஒரு உறவு இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. நீ உன் அதிகார மயிர காட்டுறதுக்கு அவன் மேல ஏறி நோண்டுவ. அப்ப அவன் எங்களோட நாங்க எதுக்குடா உனக்கு அடங்கி போகணும்? நீ யார்றா மவனே? அப்படின்னு சொல்லி சண்டை வரும். அவன் ஏறி மிதிக்கிறான். ஸோ இந்த 2 பேரும் உங்களுடைய ஈகோவ காட்டுறதுக்கு தக்காளி தொக்கா நாங்கலாம். மக்கள் ஃபுல்லா நான் சோக்கறேன். ஏன்டா நாங்க வரி பணம் கட்டுறோம். நாங்க உங்களுக்கு தலைவனா மாத்துறோம். உங்கள கொண்டாடுறோம். எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க உங்க ஏத்த எகத்தாளமயத்துக்கு நீங்க பண்ணுவீங்க. இதுக்காக நாங்க அடிபட்டு சாகணுமா? இந்த கேள்விய நாக்கு புடுங்குற மாரி ஒவ்வொரு அரசியல்வாதியும் பத்தி கேட்டிருந்தீங்கன்னா, இந்நேரத்துக்கு மாறி இருக்கும். ஸோ கேட்க மாட்டீங்க. நீங்க என்ன கேட்பீங்க? ஐய்யய்யோ! நம்ம இவர் வந்தா தான் நம்ம நாட்ட காப்பாத்துவாரு. அதாவது பாகிஸ்தான பூச்சாண்டி காட்டி இந்திய அதிபர இவர் இருந்தா தான் பாகிஸ்தான்ட்டருந்து நமக்கு பாதுகாப்பு இருக்கு. ஏன் பாகிஸ்தான் அதிபர் இவரும் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு ஏங்க சண்டை போடணும்? இந்துக்களும் கிடையாது, முஸ்லீம்களும் கிடையாது. எல்லாம் மனுஷங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணாயிட்டீங்கன்னா, அங்க ஒரு பாலிடிக்ஸ் இல்ல. ஸோ நீ திருடி கொளுத்துட்ட. திருடி கொளுத்தது மக்கள் தெரிஞ்சுக்கூடாதுன்றதுக்காக சண்டை. இவன் வந்துருவான், இவன் உள்ள வந்துருவான், அவன் உள்ள வந்துருவான் அப்படின்னு உன்னை ஏமாத்திட்டே இருப்பானுங்க. ஸோ இப்போ கரப்ஷன்ஸ் மூலியமா உருவாக்கப்பட்டது இந்த சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யமே தவறான பாதையில் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. தவறான பாதையில் பில்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா, கடவுளுக்கும், உண்மைக்கும், அதாவது நியாயத்துக்கும் புறம்பான ஒரு கட்டமைப்பு இந்த உலகம் முழுக்க இருக்கு. அப்ப இதெல்லாம் சரிக்கணும் அப்படின்னா, மக்களாகிய நீங்கள் கேள்வி எழுப்பணும். நியாயமான கேள்விகள் உங்கள் அரசாங்க அதிகாரிகள்ட்ட கேட்கணும். ஓட்டு கேட்க வருவானுங்களா ஒருத்தனும், அவன்கிட்ட கேளுங்க அந்த கேள்வியெல்லாம். ஏன்னா நீங்க ஏடிஎம்கே, டிஎம்கே நீங்க சண்டை போட்டுட்டு நீங்க இவர் இவ்வளவு ஊழல் பண்ணாரு, அவ்வளவு ஊழல் பண்ணாரு, எவனுமே உத்தமம் கிடையாது. ஏன்னா பத்திரம் தாக்கல் பண்ணாங்கல்ல, இந்த கவர்மெண்ட் வந்து எலெக்ஷனுக்கு பத்திரம் தாக்கல் பண்ணுச்சுல, இவங்கிட்ட ஏசியாலே பணக்கார குடும்பம் அவங்க. ஆனா அவங்க வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க, எங்கிட்ட காசே இல்லைங்க, நாங்களாம் அன்றாடம் காய்ச்சிங்க, நாங்களாம் ஏழை விவசாயிங்க அப்படின்ற மாதிரி போய் தாக்கல் பண்றாங்க. இதுவும் 5 வருடங்களுக்கு ஒரு தடவை காமெடி நடந்துட்டு இருக்கு. சொந்தமா கார் இல்ல, சொந்தமா வீடு இல்ல. அவங்க பாவம் பிளாட்பாரத்தில் படுத்திருக்காங்க எல்லாரும். போயஸ் கார்டன்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்பாரத்துல படுத்திருக்காங்க அவங்களாம். ஸோ இந்த பேசிக்கான விஷயங்களையே அவங்க கண் முன்னாடியே அவங்க நாங்கள் சொத்தே இல்லைங்க, நாங்களாம் ஏழைங்கன்னு காட்டிட்டு இருக்காங்க. இதை நம்பிக்கிட்டு இதையும் நீங்க ஏத்துக்கிட்டு முட்டாள்தனமா இவங்க எல்லாம் திருப்பி திருப்பி தலைமை வந்துட்டு இருக்கானுங்க. நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களே, உங்களை என்னத்த சொல்றது? நீங்க மாறல அப்படின்னா, நீங்க கேள்வி எழுப்பல அப்படின்னா, அவன் உங்க மேல ஏறி குதிரை ஓட்டிட்டு தான் இருப்பான். மாற வேண்டியது அவனுங்க கிடையாது. ஏமாத்துறவன் ஏமாத்திட்டு தான் இருப்பான். ஏமாறுற நீ திருந்துட்டேன்னா ஏமாத்துறதுக்கு அவனுக்கு வழி இல்லை. அப்போ உங்ககிட்ட அவன் சரண் அடைஞ்சு தான் ஆகணும். முட்டாளா மக்கள் இருக்க வரைக்கும் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க புத்திசாலி ஆயிட்டீங்கன்னா உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அது ஆகவே விடக்கூடாதுன்றதுக்காக தான் போதையில், சினிமா போதையில், அந்த மாயை, கவர்ச்சி, அதாவது மனிதனுக்கு தேவையற்ற விஷயங்கள் தேவைன்னு சொல்லி இவங்க வித்து வியாபாரம் பண்ணிடுவானுங்க.